சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். 5000 ரூபாய் கூட வீட்டில் பணம் இல்லை. கடன் வாங்கித்தான் தொழில்துறைக்கு வந்தேன். இன்னைக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது உங்களாலே முடியும்ல. எனக்கு ஒரு 10 விதமான இஷ்யூஸ் இருந்துச்சு. அது எதனாலன்னு கேட்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, ஒரு சானிட்டரி நாப்கின்னாலையும் இருக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. அப்போ மார்க்கெட்டில் இருக்கிற சானிட்டரி நாப்கின்லாம் எடுத்து நான் லேப் டெஸ்ட் பண்ணேன். அதில் அவங்க கொடுத்தது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. டயாக்சின் இருக்குது, குளோரின் இருக்குது, ப்ளீச்சிங் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, பர்ஃப்யூம் இருக்குது. இதெல்லாமே பிறப்புறுப்பில் ஒரு 5 நாளைக்கு 24 மணி நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 20 பிரச்சனை, ஒரு 25 பிரச்சனை வரும். மார்க்கெட்டில் நிறைய பேட் இருக்குது மேம். ஏன் மெடிசினல் பெனிஃபிட் சானிட்டரி நாப்கின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மெடிக்கலில் போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் தான் நாப்கின் விற்கிது. மெடிக்கல் ஷாப்பில் மருந்து தான் விற்கும். ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் நாப்கினும் விற்கிது. அப்போ அது மருந்தாக தான் பார்க்கப்படுது. அப்போது அது பற்றின விழிப்புணர்வே இல்லையே. அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது அந்த காலம் சொல்லுவாங்க, அது எதில் வருதுன்னா மெடிசனில் வருது நாப்கின். இது கூட யாருக்குமே தெரியாது. இதை கொண்டு போய் பெண்கள்கிட்ட சேர்த்திடணும், எப்படியாவது கொண்டு போய் புரிய வச்சிடணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை புரிய வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டா ஹெல்த் பெனிஃபிட்டு. இதையே 4 பேருக்கு அவள் புரிய வச்சு கொடுத்தா அவளுக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம். இப்போ மேம் வந்ததுக்கப்புறம் பரவலாக எல்லாருக்குமே ஃபெமி9 ஒரு சானிட்டரி நாப்கின் நல்ல பொருள் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. ஒரு 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். ஒரு 10,000 பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறோம். நம்மளை அலங்காரமாக வச்சுக்கணும், ப்ளவுஸ் 3000 ரூபாய்க்குனாலும் தைச்சு போடணும், ஃபவுண்டேஷன் வாங்கணும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு இன்னரில் யூஸ் பண்ணுற ஒரு நாப்கின் ஹைஜீனாக இருக்கணும்னு ஏன் தயாராக மாட்டேங்கிறீங்க? ராணி நேயர்களுக்கு வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் பெண்கள் சமூகத்தில் முன்னோக்கி நடக்கும் வெற்றி பாதையை கொண்டாட நாளாக தான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஃபெமி9 ஃபவுண்டர் டாக்டர் கோமதி மேம். வணக்கம் மேம். வணக்கம். ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேம், இப்போ ஃபெமி9 கோமதி மேம் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் அது ஃபேமஸ் ஆகிட்டு. ஃபெமி9 முன்னாடியும் ஃபெமி9 ஹெல்த் கேருக்கு முன்னாடி கோமதின்றவங்க யார்? கோமதி ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஃபெமி9க்கும் முன்னாடி அப்படின்னிங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்திற்கு இருந்த ஒரு பெண். பொருளாதாரங்கிறது என்னோட குழந்தைங்களோட கல்வி, அவங்களுடைய பயணத்திற்கு ஃபினான்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? பணம் இருந்தால் உங்களை வரவேற்கிற தன்மை வேறு மாதிரி இருக்கும். அந்த கட்டாயம், அந்த நிர்பந்தம் என்னை தள்ளப்பட்டுச்சு. அதால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த ஒரு கோமதி ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு வியாபாரம் செய்யணும், வேலைக்கு போகக்கூடாது, வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தது கோமதி. ஓகே, சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் தொழில் தான் செய்ய போகிறேன் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? ஒரு உமன் ஆண்டர்பிரனர் ஆகணுன்றது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்ததா? ஏன் அது வேலைக்கு போகக்கூடாது, நான் தொழில் முனைவராக தான் ஆவேன்ற இது எப்படி எடுத்தீங்க? எப்படி வந்துச்சுன்னா, இப்போ பணம் வேணுங்கிற கட்டாயம், பணம் வேணுங்கிற ஒரு நிர்பந்தம்னு சொன்னேன் இல்லைங்களா? எனக்கு என்ன தொழில் செய்யணுங்கிறதும் தெரியாது. அப்போ என்னோடய வயது 28 வயது. படித்தது தமிழ் மீடியம் 10ஆம் வகுப்பு. தொழில் செய்கிறதுக்கான பணமும் இல்லை, தெரியவும் தெரியாது. அப்போ ஒரு பேப்பரில் ஒரு கட்டிங் வந்தது, பெட்டிகோட்ஸ்க்கு ஆட்கள் தேவை அப்படின்னு. நான் கிளம்பி போகிறேன், ஏதாவது ஒரு வேலை இருந்தால் செய்யலாம், அதில் வர வருமானத்தை வச்சு குழந்தைங்களுக்கு காப்பாற்றலாம் அப்படின்னு. அங்கே போய் கேட்டேன். அவங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க. நீங்கள் இத்தனை மணிக்கு உள்ளே வரணும், இத்தனை மணிக்கு நாங்கள் டீ பிரேக் விடுவோம், லஞ்ச் பிரேக் விடுவோம், சாயந்தரம் இத்தனை மணிக்கு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும், பெட்டிகோட்லாம் இவ்வளோ தைச்சிடணும் ஒரு நாளைக்கு, டெய்லி உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, அதை வாரம் தான் தருவோம் அப்படின்னு அவ்வளோ கண்டிஷன் போட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் நான் சரின்னு கேட்டுக்கிட்டு ரிட்டன் பஸ்ஸில் வரும்போது என் கண்ணெல்லாம் கலங்கி
அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு போனால் டீ குடிக்கிறதுக்கு கூட அவங்க கொடுக்குற நேரத்தில் தான் நான் டீ குடிக்கணும். அப்புறம் வாரம் இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்லாம் அவங்க அந்த நிர்வாகத்தோட ரூல். நான் அது குறை சொல்ல, என் மனசுக்குள்ளார அது எனக்கு ஏற்புடையதாக அது இல்லை. நம்ம ஏதாச்சும் செய்யலாமே, தொழில் செய்யலாமே அப்படின்னு ஆரம்பித்தது வந்து அங்கே தான் எனக்கு ஒரு ஒரு யோசனை தூண்டுதல்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் மேம். நீங்கள் படிச்சிருக்கீங்களா மேம்? ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க நான் 10th தான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், அந்த சானிடரி நாப்கினை லேயராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எனக்கு 15 வயதுலேயே திருமணம் ஆயிடுச்சு. 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம். இந்த சானிட்டரி நாப்கினை பிரிக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு 20 டாக்டர்கள் மருத்துவர்கள் இருக்காங்க, பிஹெச்டி முடித்தவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு 10 விதமான இஷ்யூஸ் இருந்துச்சு. அது எதனாலன்னு கேட்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது ஒரு சானிட்டரி நாப்கின்னாலையும் இருக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. அது ஒரு லைனை மட்டும்தான் பிடிச்சேன். இந்த 10 பிரச்சனை ஒரு நாப்கின்னால் இருக்குமா கேள்வி. அந்த கேள்வி வந்து ஆராய ஆரம்பிச்சிச்சு. அப்போ மார்க்கெட்டில் இருக்கிற சானிட்டரி நாப்கின்லாம் எடுத்து நான் லேப் டெஸ்ட் பண்ணேன். படித்தவங்க கிட்ட கொடுத்து டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டேன். அதில் அவங்க கொடுத்தது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. டயாக்சின் இருக்குது, குளோரின் இருக்குது, ப்ளீச்சிங் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, பர்ஃப்யூம் இருக்குது. இதெல்லாமே பிறப்புறுப்பில் ஒரு 5 நாளைக்கு 24 மணி நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 20 பிரச்சனை, ஒரு 25 பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது ஆபத்து தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் வேணும்ல, அந்த சொல்யூஷனையும் தேட ஆரம்பித்தேன். அந்த சொல்யூஷன் ஜெர்மனியில் இருந்தது. நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த சொல்யூஷனும் டாக்டர்கள் மூலமாக தான் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதுதான் இருந்துச்சு. இந்த சானிட்டரி நாப்கின் வந்து உங்களுடைய தேடல்ல இருந்து கிடச்சிதா, இல்லை உங்களுக்கு யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? அது யார் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் கேட்கலான்னு இருந்தேன். என்னோட தேடல் தான். எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறதுங்கிறது என்னோட வாழ்க்கையில் அது நிதர்சனமாக நான் உணர்ந்தது. புரியுது. மார்க்கெட்டில் நிறைய பேட் இருக்கு மேம். ஏன் மெடிசினல் பெனிஃபிட் சானிட்டரி நாப்கின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது வெளியவே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. கூச்சம், தயக்கம். இப்போ ஒரு மெடிக்கலில் போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் தான் நாப்கின் விற்கிது. மெடிக்கல் ஷாப்பில் மருந்து தான் விற்கும், ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் நாப்கினும் விற்கிது. அப்போ அது மருந்தாக தான் பார்க்கப்படுது. அப்போது அது பற்றின விழிப்புணர்வே இல்லையே. மருந்து வாங்குறீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராங்க, ஒரு ஆலோசனை கேட்டு போய் வாங்குறீங்க. மளிகை கடையில் மருந்து விற்காது, மெடிக்கல் ஷாப்பில் விற்கிது. மளிகை கடையிலையும் நாப்கின் விற்கிது, மெடிக்கல் ஷாப்லேயும் நாப்கின் விற்கிது. அப்போ இது காமன். ஆனால் அறிவு இருக்கா? அதை வாங்கி வைக்கிற அறிவு நமக்கு இருக்குதா? அதை பிரித்து பார்க்குறோமா? அது ஒரு மெடிசனா அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது அந்த காலம் சொல்லுவாங்க, அது எதில் வருதுன்னா மெடிசனில் வருது நாப்கின். இது கூட யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு கோடில் வருங்க, அது கவர்மெண்டோட கோடு. நாப்கின் வந்து மெடிசனில் வருது, ஆனால் இது யாருக்குமே தெரியாது. இதை பற்றி நான் படிக்க ஆரம்பித்து தெரிய ஆரம்பிக்கும் பொழுது தான் அதில் இருக்கிற ஆபத்து புரிஞ்சிச்சு அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம். அப்போ சொல்யூஷனும் மெடிக்கல் ரீதியாக தானே கொடுக்கணும். அதுதான் ஒரு 8 டாக்டர்கள் கண்டுபிடிச்சது தான் சொல்யூஷன். சூப்பர் சூப்பர் மேம். நீங்கள் வந்து உமன் ஆண்டர்பிரனர் ஆகணும்னு சொல்லி இந்த தொழிலை கையில் எடுத்தீங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனை போட்டு ப்ரொமோட் பண்ணி நீங்கள் லாபம் சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காமன் உமன் கூட கன்சியூமராக உள்ளே வராங்க, அவங்களும் ஓனராக ஆகணும் அப்படின்ற எண்ணம் தேர்ட் ப்ராசஸ் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ஒரு பெண்ணோட உணர்வு எனக்குள்ளே நடக்கிற விஷயம் எனக்கு தானே தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம 2 பேருக்கும் தெரியும் என்ன நடக்கும். பீரியட்ஸ் முன்னாடி எப்படி இருக்கும், பீரியட்ஸில் எப்படி இருக்கும், பீரியட்ஸ் முடிஞ்சு எப்படி இருக்கும், எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும். இப்போ நம்ம 2 பேரும் அதை பற்றி பேசுனா ஒத்து போகும் தானே நிறைய விஷயம். அப்போ நம்ம பேசும்போது எனக்கு அது ஈஸியாக இருக்குது. நீங்களும் ஆமாம் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம் எனக்கும் இப்படி தான் இருக்கும். அப்போ உங்ககிட்ட நான் ஒரு தீர்வை கொடுக்குறேன், நீங்கள் அதை ஏற்றுத்தான் ஆகணும், மறுக்கவே முடியாதே. கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் மாட்டேனே சொல்ல முடியாது, ஏற்றுக்குவீங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் உணர்வீங்க, உணர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபீலிங் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அப்போ உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன், இந்த ஷேரிங் இருக்குல்ல, இதை சக பெண்களிடமும் உங்களுக்கு தெரிந்த பெண்களிடமும் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு
ஒரு சேல்ஸு அப்படி பார்க்கவே இல்லை, ஒரு மார்க்கெட்டிங் அப்படியும் நான் பார்க்கல, இது விற்பனை இது காமனாக நான் பார்க்கவே இல்லைம்மா. ஸ்டில் நவ் பார்க்கல. ஓகே. டே 1ல் எப்படி பார்த்தேன்னா அது கடவுளாக பார்த்தேன். இதை கொண்டு போய் பெண்கள்கிட்ட சேர்த்திடணும், எப்படியாவது கொண்டு போய் புரிய வச்சிடணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை புரிய வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டா ஹெல்த் பெனிஃபிட்டு. கரெக்ட். இதையே 4 பேருக்கு அவள் புரிய வச்சு கொடுத்தா அவளுக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம், அவங்க ஹெல்த்து பெனிஃபிட்டும் ஆகி ஃபினான்சியலும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குதுன்னா நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்து இன்னி வரைக்கும் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். இப்போ தொழில் முனைவோர் ஆகுறதுன்றதே ஒரு பெரிய சவாலான விஷயம். அது ஒரு பெண் தொழில் முனைவோர் ஆகுறது அதை விட சவாலான விஷயம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரியான டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த துறையில் இருக்கீங்க? இப்போது சவால்கள் இல்லாத ஒன்று கூட இல்லை. குழந்தை பிறந்தாவே சவால் தான். பாலுக்கு அழுகும், யாரோ ஒருத்தங்க டேக் கேர் பண்ணி ஆகணும். சுடுகாடு போகிற வரைக்கும் சவால் தான். ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லுங்கள் சவால் இல்லைன்னு. நீந்தி தான் வரணும். இதெல்லாம் நான் ஹாப்பியாக எடுத்துக்குவேன், ஜாலியாக எடுத்துக்குவேன், சந்தோஷமாக எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு பக்குவம் அடைவேன். ஒவ்வொரு சவால்லையும் நான் எவால்வ் ஆகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒரு விரிவடைதல் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு படம் ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்தா கூட என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம், ஒரு காமெடி வேணும், ஒரு சண்டை வேணும், ஒரு பாட்டு வேணும், கடைசியாக சுபமாக முடியணும். படம் எடுத்ததையுமே ஒரு 10 நிமிஷத்துலேயே சுபம், எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஓடுமா அந்த படம்? ஒரு 2.5 மணி நேரம் படமே அப்படி த்ரில்லிங்காக ஓடினா தான் நமக்கு பிடிக்குது இல்லை. லைஃப்பும் த்ரில்லிங்காக தான் இருக்கும். சவால் வரும், ஏமாற்றம் இருக்கும், 2 பேர் கூட இருந்தே குழி பறிப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலேருந்து நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு பக்குவம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ மதிப்பானது தெரியுமா? அது செமையாக இருக்குங்க. சூப்பர். இப்போ நீங்கள் படம்னு சொன்னோன்னா ஞாபகம் வந்தது. ஃபெமி ஹெல்த் கேர். ஓகே, இதில் எப்படி நயன்தாரா மேம் உள்ளே வந்தாங்க மேம்? ஒரு கன்சியூமராக உள்ளே வந்தாங்களா, இல்லைனா கோமதி மேமுடைய ஒர்க்கை இன்ஸ்பயர் பண்ணி உள்ளே வந்தாங்களா? கரெக்டாக சொல்லணும்னா என்னோட பிரார்த்தனை எப்படி இருந்துச்சுன்னா, நான் போய் மீட் பண்ணுற ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் நான் சொல்லி புரிய வைக்கும் பொழுது கொஞ்சம் பேர் புரிஞ்சு என்னோட கூட பயணித்தாங்க. சில பேரெல்லாம் புரியவே வைக்க முடியாது. அப்போ நான் யோசிப்பேன், ஒரு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது நல்ல விஷயம், ஆனால் அது கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அது எல்லா குழந்தைங்களுக்கும் போடணும், அந்த அந்த வாதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அதை டிவியில் வந்து நடித்து உங்கள் குழந்தைங்களுக்கு கால் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லோரும் போய் சொட்டு மருந்து கொடுக்கணும், போடணும் அப்படின்னு விளம்பரம் வந்துச்சுல்ல. அப்போ அதெல்லாம் எனக்கு அந்த தாட்லாம் வரும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம இவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்டை கையில் வச்சுருக்கோம், புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ரொம்ப கீழே அதாவது டெய்லி சம்பாரித்து சாப்பிட்ணும் அந்த நிலமையில் இருக்கிறவங்களையும் நான் போய் சந்திக்கிறேன், வாங்குறாங்க. ஒரு நல்ல ஹைஃபையாக இருக்கிறவங்களும் மீட் பண்ணுறேன், நான் எல்லாரையும் தான் மீட் பண்ணி பேசுகிறேன். ஆனால் சதவிகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாறக்கூடிய நல்லதுக்கு குவாலிட்டிக்கு மாறக்கூடிய சதவிகிதம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, ஆனால் கெட்டதுக்கு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, நல்லதுக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பிரார்த்தனை வச்சேன், யார் சொன்னால் இது கேட்பாங்க அப்படிங்கிற சமயத்தில் நான் போய் மேம் அணுகலை, பிரார்த்தனை தான் வச்சேங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா. ஒரு ப்ரோக்ராமில் நான் பேசினது, அப்புறம் அந்த ப்ராடக்டை பற்றி மேமே சர்ச் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து பிடிச்சி அதுக்கப்புறம் என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க. மேம் தான் இன்வைட் பண்ணாங்க. அப்போ மேமை போய் சந்தித்தேன். உங்களுக்கு நீங்கள் இது என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அதெல்லாம் மேம் கேட்டாங்க. எப்படி இந்த தாட் வந்துச்சு, எப்படி இதுக்குள்ளே போனீங்க, நான் ஆன்சர் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ சாரும் வந்து விக்கி சாரும் வந்து இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்களா, எனக்கும் சகோதரி இருக்கிறாங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியல இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்போது இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம், இணைஞ்சு செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்த உடனே போன விஜயதசமி அன்னைக்கு இன்ஸ்டாவில் வந்து மேம் வந்து பதிவிட்டாங்க, ஃபெமி இப்பொழுது ஃபெமி நயனாக மாறி இருக்கு, நாங்கள் அதில் இணைந்து பயணிக்கிறோம், எல்லா பெண்களுமே அந்த விழிப்பு நிலையோடு அணுகுங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு கொடுத்தாங்க. ஆமாம், அதுதான். இப்போ ஃபெமி ஹெல்த் கேர் அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் ஃபெமி 9 இப்போ கன்சியூமரோடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, எவ்வளோ ரீச்சில் இருக்கீங்க கம்பேர்ட் டு ஃபெமி ஹெல்த் கேர்லேருந்து ஃபெமி 9க்கு அப்புறம்?
ரீச்சும் போது இப்போ மேம் வந்ததுக்கப்புறம் பரவலாக எல்லாருக்குமே ஃபெமி9 ஒரு சானிட்டரி நாப்கின் நல்ல பொருள் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது, புரிஞ்சிருக்காங்க. ஆனால் உணர்ந்து இருக்கிறாங்களா? உணருதல் எங்கே வரும்? அதை வாங்கி பயன்படுத்தினா தான் அந்த உணருதல் வரும். அது அப்படியே படிப்படியாக நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்னுடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து நல்லா இருக்குது. ஒரு 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். ஒரு 10,000 பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் வந்து மேம் வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 தொழில் முனைவரை உருவாக்கி 10,000 பேரை உருவாக்கியிருக்கீங்க. ஒரு ஆளை உருவாக்குறதே பெரிய கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களா, அந்த தொழில் முனைவோர்லாம் என்ன மாதிரியான டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் பண்ணுறது ஒன்று, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வரும்போது அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாம்மா. இப்போ எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் தான். நான் வந்து ஒரு ஆச்சாரியார், ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர். அந்த மெடிடேஷன் மூலமாகத்தான் எனக்கு பல புரிதல்கள் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அந்த உடம்புல இருக்கிற 7 சக்தி மையம். வெளி உலகத்தை, வெளி சூழ்நிலையை யாராலையுமே மாற்ற முடியாது இல்லை. அப்போ இன்னர் ஸ்பேஸை மெடிடேஷன் மூலமாகவும் ஒரு தியானம் யோகா மூலமாக ஒரு நல்ல ஞான கருத்துக்களை கேட்பதன் மூலமாக மாற்றம் நடக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பித்து ஸ்டில்லும் போயிட்டுருக்கு. காலையில் 5 to 6, 5 to 6 ஆன்லைனில் மெடிடேஷன் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க டெய்லியும் பயிற்சி பண்ணும் பொழுது தொழில்னா என்ன, உறவுனா என்ன, இன்கம்னா என்ன, சேமிப்பு, ஆன்மீகம், ஆன்மா, கர்மா, தர்மம் எல்லாமே கற்றுக்குறோம். இது எல்லாமே நம்மளோடது, நம்மளோட முன்னோர்களோடது, ஞானிகளோடது. ஔவையார், ஆண்டாள், வள்ளுவன், வள்ளலார், திருமூலர் அவங்க சொன்னது தான். அது கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நல்லது ஆனதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன். நான் ஆச்சாரியரை தீட்சை வாங்கியிருக்கிறேன். ஆமாம். அதனால திருமூலர் நான் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேங்க. திருமூலரை பற்றி 3 ஆண்டுகள் பட்டய கல்வி பயின்று டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம உங்களை பற்றி இவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கோம். எல்லாருக்குமே இப்போ நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒரு இன்ஸ்பைரிங் உமனாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உமன் வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கப்பா, எப்படி இருக்காங்க, இப்போ இவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்ற சின்ன வயசில் ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண உமன்ஸ் பற்றி ஏதாவது சொல்கிறீங்க? நான் வந்து எனக்கு 28 நான் தொழில் உலகத்துக்கு வந்தேன். எனக்கு 36 வயசு வரைக்கும் அந்த தொழிலை பற்றின சிந்தனை அது மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மேலே வரணும், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும், அப்படி தான் தாக்கம் இருந்தது. 36 வயதில் ஸ்பிரிச்சுவல்குள்ளே போனேன் இல்லைங்களா. என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார், ஔவையார், ஆண்டாள், மீரா, திரௌபதி. எனக்கு என்னன்னு தெரில, அவங்க மேலே எல்லாம் ரொம்ப நல்ல அபிப்பிராயம். அவங்க சந்தித்தது, அவங்களோட இன்னர் ஸ்பேஸு, இவங்களெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பெண் சுதந்திரம் எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலாக நான் எதை பற்றி கேட்குறேன்னா மணி ரிலேட்டடாக ஒரு பெண் சுதந்திரமாக இருக்கிறது இந்த நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? நாட்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்குமே. நிச்சயமாக. ஏன்னா ஒவ்வொரு பெண்களுமே அவங்க சக்தி வாய்ந்தவங்கிறத அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போது இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது அப்படின்னா, அது சுழல்கிறது அப்படின்னா, இது ஒரு சக்தி தான் இயக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் அந்த சக்தி இருக்குது. பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஆணை விட. அதனால தான் படைப்பு கர்ப்பப்பையை இறைவன் பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்க் கொடுத்தா கூட ஒரு பெண் வந்து செய்ய முடியும், அவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஆனால் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதே, அதுதான பிரச்சனை. நம்ம வந்து இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1 கோடி ரூபாய் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ண தெரியாமல் நீங்கள் ஒரு 100 ரூபாய் யாருக்கிட்டையாவது கடன் கேட்குறீங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தால் கொடுங்களேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒன்று நீங்கள் அறியாமை, அல்லது நீங்கள் முட்டாள், இல்லை அது தெரியல. இதெல்லாம் தானே அதுக்கு பதில். அப்போது அந்த இருக்கிறத தெரிஞ்சிருச்சுன்னா ஏடிஎம் கார்டு இருந்தால் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை செக் புக் இருந்தால் போய் கையெழுத்து போட்டு அக்கௌண்ட்டில் பணம் இருக்கே. அப்போ படைத்தவன் உள்ள அவ்வளோ ஆற்றலை கொடுத்து படைத்து அனுப்பியிருக்கிறான். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டே இருந்தால் நான் கற்றுக் கொடுக்கவும் தயாராக இருக்கேன். இப்போ நான் சொன்னல ஆரம்பம், சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், 5000 ரூபாய் கூட வீட்டில் பணம் இல்லை, கடன் வாங்கித்தான் தொழில்துறைக்கு வந்தேன்.
இன்னைக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது உங்களாலேயும் முடியும்ல. கண்டிப்பாக. நீங்கள் சுவிட்ச் போட்டாலும் பல்ப் எரியும், நான் சுவிட்ச் போட்டாலும் பல்ப் எரியும். எடிசன் வந்து போட்டால் தான் எரியுமா? அப்படி இல்லை. அப்போ யார் நீங்கள், உங்கள் அடையாளம், உங்களுக்கு சுதந்திரம் யார் கொடுக்கறது? நீங்கள் அடிமையே இல்லையே. நீங்கள் யாரிடமாவது அடிமைப்பட்டு கடந்தாதான் உங்களுக்கு யாராவது வந்து சுதந்திரம் கொடுக்கணும். நீங்களே உங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தால் யார் காப்பாற்றுவா? நீங்களாகவே தான் வெளியே வரணும். இன்னர் ஸ்பேஸு ஹாப்பியாக வச்சுக்கணும். வெளி சூழல் மாறாது. இன்னர் ஸ்பேஸ் ஹாப்பியாக இருந்தால் வெளி சூழல் மாறும். வெளி சூழல் மாறும்னா எப்படின்னா, நீங்கள் கையாளுறது மாறும். உங்களை யாருமே காயப்படுத்த முடியாது நீங்கள் காயம் ஆக அனுமதிக்காமல் இருந்தால். ரிமோட் உங்கள் கையில் இருக்கணும். உங்கள் ரிமோட்டை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களை அமுத்திக்கிட்டே இருப்பாங்கம்மா. அவங்க அமுத்துனா நீங்கள் அழுகுவீங்க, அவங்க அமுத்துனா நீங்கள் துக்கத்தில் போவீங்க, அவங்க அமுத்துனா நீங்கள் சிரிப்பீங்க. நீங்கள் ஏன் உங்கள் ரிமோட்டை எல்லார் கையிலையும் கொடுத்து வச்சுருக்கீங்க? யாரோட ரிமோட்டும் எனக்கு வேண்டாம், என்னோட ரிமோட்டையும் நான் யார்ட்டையும் கொடுக்கல. அதையும் மீறி அமுக்குறாங்களா? அவங்க என்ன நினச்சி செய்கிறாங்களோ அது நிறைவேறிடுச்சுன்னா அவங்க ஜெயிச்சிட்றாங்கல்ல. அவங்க 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 பர்பஸாகவே செய்கிறாங்க. நீங்கள் துக்கத்தில் போகணும், நீங்கள் மூளையில் போய் உட்காரணும், நீங்கள் முடங்கணும், நீங்கள் வந்து வெளியவே வரக்கூடாத அளவுக்கு அடின்னு அடிப்பாங்க. திமிரிக்கிட்டு தான் வெளியே வரணும். அதுக்காக வந்து அந்த சுதந்திரத்தை தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது. சுதந்திரங்கிறது நிறையா இருக்குது. அதில் பொருளாதாரம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, தன்மானம் இருக்குது, சுய கௌரவம் இருக்குது, ஒரு நேர்த்தி இருக்குது, சமையல் செய்கிறதுலேருந்து வீடு க்ளீனாக வச்சுக்கிறதுலேருந்து எல்லாவற்றிலையுமே, பேச்சிலேருந்து எல்லாவற்றிலையுமே அது இருக்குது. கண்டிப்பாக. சூப்பர் மேம். இப்போ பீரியட்ஸ் டைமில் நம்ம இது செய்யணும் செய்யக்கூடாது, ஏன்னா இப்போ இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா அதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு அந்த பயம், தாழ்வு மனப்பான்மை, நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன், தன்னைத்தானே நேசிக்கிறது இல்லை, அருவருப்பாக பார்க்குறது, அது தீட்டுன்னு நினைக்கிறது. அதாவது ஆண்கள் எல்லாம் கூட மாறிட்டாங்க. ஆண்கள் கூட இதை பேச தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பெண் வந்து ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன இது, இது எப்படி உடம்பு இயங்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அது வந்து ஒரு யூரின் வர மாதிரி, மோஷன் வர மாதிரி, சளி சிந்தி போகிற மாதிரி ஒரு உடம்புல நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது தீட்டு கிடையாது. அது க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இந்த பணத்தை காசெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. எது எதுக்கு பார்க்கணுமோ அது எதுக்கு பார்க்கணும். நம்மளை அலங்காரமாக வச்சுக்கணும். ப்ளவுஸ் 3000 ரூபாய்க்குனாலும் தைச்சு போடணும், ஃபவுண்டேஷன் வாங்கணும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு இன்னரில் யூஸ் பண்ணுற ஒரு நாப்கின் ஹைஜீனாக இருக்கணும்னு ஏன் தயாராக மாட்டேங்கிறீங்க? அந்த அந்த பல்ப் எரியணுமே. ஏன்னா உள்ளுக்குள்ளார அடுத்த வாரிசு உருவாக போகுதே. செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போய் தான் குழந்தை பெற்றுக்கணுமா? நான் உங்களை கேள்வி கேட்குறேன். உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போனாங்களா? இல்லை. இல்லை. அப்போது நம்ம இப்போ சானிட்டரி நாப்கினுக்கு மாறிட்டோம். மாறுறது நல்ல விஷயந்தான். சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீனுக்கு மாறுங்கன்னு சொல்கிறேன். குவாலிட்டிக்கு மாறுங்க. அப்போது குவாலிட்டிக்கு மாறினா என்ன நல்லது நடக்கும்? ஒரு 25 பிரச்சனை வராது. 25 பிரச்சனையில் மெயின் பிரச்சனை என்ன? புற்றுநோயும் மலட்டுத்தன்மையும். இது ரெண்டும் ரொம்ப மோசமானதுமா. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு டீ கடை ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா ஊர்லேயுமே செயற்கை கருத்தரிப்பு மையம், கருவூட்டல் மையம், பிளட் பேங்க்கு, ஓகே, எக்கு பேங்க்கு இருக்குது. ஏன் எனக்கு எக்கு சுரக்காதா, இருக்காதா? அப்போ காரணம் என்ன? என்னோடய உணவு பழக்கம் மோசமாக இருக்குது, என்னோடய தூக்கம் மோசமாக இருக்குது, என்னுடைய சானிட்டரி நாப்கின் மோசமாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுனா எனக்கு குழந்த இயற்கையாகவே கிடைக்குமே. இப்போ இந்த வார்த்தையே இயற்கையாக குழந்தை கிடைக்கும், செயற்கையாக குழந்தை கிடைக்குங்கிறதே எனக்கு அது சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது. சூப்பர் மேம். நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து யாருமே இயற்கையாக குழந்தை பெற்றுக்கிறாங்களான்னு தெரில. லைனாக போய் கருத்தரிப்பு மையத்தில் தான் போய் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களை மாதிரி இப்போ இந்த சமூகத்தில் முன்னேறி வரணும்னு நினைக்கிற ஒரு தொழில் முனைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேரம் வந்து பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. நான் நேரம் வந்து உயிர் போன்றதுன்னு சொல்கிறேன். பொன் போனால் கூட சம்பாதிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தை நம்ம 2 பேரும் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கொண்டு வரவே முடியாது. அப்போ உங்கள் நேரம் எங்கே செலவிடுறீங்க? ஒரு ரீல் பார்க்குறதுலையோ, இல்லை வெட்டியாக பொழுதுபோக்குறதுலையோ, இல்லை அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுலையோ உங்களோட எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா
உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வராது. உங்களுக்கே யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு படம் எதிர்பார்ப்பில் பார்க்குறீங்கன்னா அந்த படம் வந்து அப்படியே நல்லா முடிஞ்சால் தான் உங்களுக்கு மனசு நல்லா இருக்குது. ஒரு 2.5 மணி நேர படத்தில் கிளைமாக்ஸ் சோகமாக முடிஞ்சுதுன்னா நீங்களும் சோகம் ஆயிடுவீங்க. நல்லா தெரியுது அது கதை கற்பனைன்னு. அதுவே சோகமாக முடியக்கூடாதுன்னு மனசு சொல்லுது இல்லை. அப்போது நம்மளோட கிளைமாக்ஸு சோகமாக முடியலாமா? அப்போ நேரத்தை சரியான இடத்துல செலவிடுங்க. உங்கள் எனர்ஜி ஹையாக இருக்கிறவங்களோட சேருங்க. அந்த மாதிரி புத்தகங்கள் வாசிங்க, அந்த மாதிரி வீடியோ பாருங்கள், ரீல் பாருங்கள். அதை பார்த்தா உங்கள் எனர்ஜி அப்படி எந்திரிக்கணும். அப்படியெல்லாம் செலவிடுங்க. அது வந்து நம்ம மேலே வந்துக்கிட்டே இருப்போம். உங்கள் எனர்ஜியை இழுக்கிற இடத்துல உங்களை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்கல்ல, அவங்களோட அந்த மாதிரி வீடியோ பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி நபரோட சேரக்கூடாது. உங்களை சுற்றி ஒரு வளையம் பாசிட்டிவ் வைப்பு வச்சுக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப்பு இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கலாம். ஒத்தவையை ஈர்க்கும். நான் 2 கொட்டாவி விட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கொட்டாவி வரும். நான் நல்லா தட்டி தூக்கி நின்னேன்னு வைங்க, நீங்களும் சூப்பராக நிற்போம்டா. அப்படி ஆளுங்களோட அந்த மாதிரி நபர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களோடையே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஒன்று வெற்றியாளனா இரு, அல்லது வெற்றியாளனோடு இரு. நாமளும் வெற்றி அடைஞ்சிடலாம். சூப்பர் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த உமன்ஸ் டேக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். எனக்கும் என்னை அழைச்சி பேட்டி எடுத்ததுக்கு நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.